உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையால் திருப்தி இல்லையா? உங்களை மற்றவர்களோட ஒப்பிடுறீங்களா? அப்படின்னா இந்த கதை உங்க வாழ்க்கையை மாற்றும். கடைசி வரை பாருங்கள். ஒரு நாள் ஒரு காகம் தன் வாழ்க்கையை நினைத்து மிகவும் கவலையுடன் இருந்தது. அது மரக்கிளையில் உட்கார்ந்து அமைதியாக கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தது. அந்த மரத்தின் கீழே ஒரு வயதான சித்த வைத்தியர் மருந்து தயாரித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு கண்ணீர் துளி அவரின் முகத்தில் விழுந்தது. வைத்தியர் கேட்டார், ஏன் அழுகிறாய்? காகம் சொன்னது, யாரும் என்னை நேசிக்க மாட்டாங்க, எல்லோரும் என்னை விரட்டுறாங்க, என் வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, இப்படி வாழறதை விட மரணம் நல்லதுன்னு தோணுது. அதை கேட்ட வைத்தியர் கருணையுடன் சொன்னார், நாம எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் காகம் வைத்தியரின் பேச்சை புரிந்து கொள்ளாமல் இன்னும் அதிகமாக அழ ஆரம்பித்தது. வைத்தியர் சொன்னார், அழ வேண்டாம், நீ என்னவாக மாறணும்னு சொல்லு, என்னிடம் உள்ள சக்தி வாய்ந்த மருந்தால் நான் உன்னை அதுவாக மாற்றித் தருகிறேன். காகம் சந்தோஷமாகி, என்னை அன்னமாக மாற்றுங்க. வைத்தியர் சொன்னார், சரி, மாற்றுகிறேன். அதற்கு முன் நீ அன்னப்பறவையை பார்த்து அதன் வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கிறதா இல்லையா என்று கேட்டு வா. காகம் அன்னத்தை தேடி ஒரு அழகான குளத்துக்கு சென்றது. அன்னம் ஒரு குளத்தில் நீந்திக் கொண்டிருந்தது. காகம் அன்னப்பறவையிடம் சொன்னது, நீ எவ்வளவு அழகா இருக்கே, பால் போல வெண்மை, எல்லோருக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, நிச்சயமாக நீங்க தான் உலகிலேயே சந்தோஷமான பறவை இல்லையா? அன்னம் சொன்னது, நான் அழகா இருக்கலாம், ஆனா சந்தோஷமா இல்ல. உலகில் எவ்வளவு நிறைய அழகான நிறங்கள் இருக்கு, ஆனா எனக்கு ஒரே நிறம்தான். அடிக்கடி அழுக்கு வேற ஒட்டிக்குது. நீ நினைக்கிற மாதிரி நான் சந்தோஷமா இல்ல. நான் நினைக்கிறேன் உலகத்திலேயே அழகான சந்தோஷமான பறவை கிளியாகத்தான் இருக்கணும். காகம் கிளியை தேடி கண்டுபிடித்தது. காகம் கிளியை பார்த்து கேட்டது, ஓ அழகான கிளியே, நீங்க எவ்வளவு வண்ணமயமும் அழகுமா இருக்கீங்க, நீங்க தான் உலகிலேயே சந்தோஷமான பறவைன்னு நினைக்கிறேன். கிளி சொன்னது, இல்ல நண்பா, நான் சந்தோஷமா இல்ல. நான் அழகா இருக்கிறதுனால என்னை கூண்டில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். நான் சுதந்திரமாக பறக்க முடியாது. எனக்கு பயமாகவே இருக்கும். எனக்கு சுதந்திரமே இல்லை. நான் நினைக்கிறேன் மயில் தான் சந்தோஷமான பறவையாக இருக்கும். அது என்னை விட வண்ணமயமாக அழகாக இருக்கும். காகம் பறந்து மயிலை தேட துவங்கியது. கடைசியில் ஒரு பூங்காவில் பூட்டியிருந்த இடத்தில் மயிலை கண்டுபிடித்தது. மயிலை பார்க்க அதை சுற்றி பல நூறுவர்கள் இருந்தனர். காகம் மயிலை பார்த்தது. அந்த மயிலை அணுகி, அன்புள்ள மயிலே, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களை பார்க்க வராங்க. என்னை பார்க்க யாரும் வருவதில்லை. நான் நினைக்கிறேன் நீங்க தான் இந்த பூமியில் மிகவும் சந்தோஷமான பறவை என்று காகம் சொன்னது. மயில் மெதுவாக சொன்னது, நான் சந்தோஷமாக இல்லை. என் அழகுக்காக என்னை பூட்டில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். என் வண்ணமயமான தோகைகளை பிடுங்கி செல்கின்றனர். என் வலியை பற்றி மக்களுக்கு கவலை இல்லை. நான் இவ்வளவு அழகாக இருந்தும் நான் சந்தோஷமாக இல்லை. இதை கேட்டு அந்த காகம் ஆச்சரியப்பட்டு கேட்டது, நீ சந்தோஷமா இல்லையா? அப்படி என்ன இந்த உலகிலேயே மிகவும் சந்தோஷமான பறவை யாரு? மயில் சொன்னது, நான் காட்டில் பிறந்து மலை ஊர் மக்களுடன் வாழ்ந்து இப்போ இந்த பார்க்கில் அடைக்கப்பட்டேன். நான் அனைத்து பறவைகளையும் பார்த்திருக்கிறேன். எனக்கு கிடைத்த அனுபவத்தின்படி நீதான் சந்தோஷமான அந்த ஒரே பறவை. உன்னை பிடித்து யாரும் கூண்டில் அடைப்பதில்லை. உன் இறகை யாரும் பூடுங்குவதும் இல்லை. உன் விருப்பப்படி எங்கு வேண்டுமானாலும் பறந்து செல்கிறாய். யாரும் உன்னை பிடிக்க முயற்சி செய்ய மாட்டார்கள், வலை போட மாட்டார்கள். சில நாட்களுக்கு முன்பு நான் யோசித்தேன், நான் காகமாக இருந்திருந்தால் எங்கும் சுகமாக சுற்றி வந்திருப்பேன். நான் சுதந்திரமாக இருந்திருப்பேன். காகமர்களே, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை விட நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று மயில் கூறியது. அதனால் நீதான் உலகிலேயே சந்தோஷமான பறவை. ஏன்னா நீ சுதந்திரமாயிருக்கிறாய். அந்த வார்த்தைகள் காகத்தின் மனசை மாற்றின. முதன்முறையாக அது மகிழ்ச்சி அடைந்தது. அது வைத்தியரிடம் திரும்பி வந்து சிரித்துக் கொண்டு சொன்னது, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நான் இப்பவே சந்தோஷமாயிருக்கேன். நம் வாழ்க்கையில நாம் மற்றவர்களோட ஒப்பிடுறதால தான் நாம் நம்ம சந்தோஷத்தை இழக்கிறோம். நம்மிடம் இல்லாததை பார்ப்பதற்கு பதிலாக நம்மிடம் உள்ளவற்றை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ வைத்திருப்பவர்கள் இருப்பார்கள். நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டுக் கொண்டே இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. தன்னிடம் இருப்பதை வைத்து திருப்தி அடைபவரே உலகில் மகிழ்ச்சியானவர்கள். இந்த பூமியில் பலவிதமான மண்வளம், நீர்வளம், மரங்கள், காடுகள், மலைகள் உள்ளன. அதில் ஒவ்வொன்றும் தனித்துவமான சக்தியும் மகத்துவமும் உள்ளது. அப்படிதான் நாம் மனிதகுலம். யாரும் யாரை விட குறைந்தவர்களோ உயர்ந்தவர்களோ இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி திறமை இருக்கிறது. அதை நம்மிடமிருந்து நாம் தான் வெளியே கொண்டு வர வேண்டும். மற்றவர்களுடன் ஒப்பிட்டல்ல, நம்மிடம் இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை யாருடனும் ஒப்பிடாதீர்கள்.